கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு மார்னிங் ஆக்டிவிட்டின்னு ஒண்ணு நடந்துச்சு. எப்படின்னா மார்னிங் ஆக்டிவிட்டி வந்துட்டு இவங்க 2 பேரும் சொன்னது வந்துட்டு எனக்கு சுத்தமா வந்துட்டு ஏத்துக்கவே முடியலன்னு தான் சொன்னோம். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு டேய் என்னடா இவ்வளவு ஒரு வன்மத்தை கக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது ஜாக்லின் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலங்க. சத்தியமா சொல்றேன், ஜாக்லின் பண்ணுங்கிறக்காண்டி பண்ணிச்சா இல்ல உண்மையாலுமே பண்ணிச்சா அப்படிங்கிறது அதுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம எல்லா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓகே இந்த இது வந்துட்டு கரெக்டா பண்ணியிருந்தாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கரெக்டா தெரியும். ஆனா ஜாக்லின் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவருங்க, ரொம்ப ஓவரு. அது என்னடா நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுனா நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு 20 பேர் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு 10 பேருக்கு ரீச் ஆகும். அவங்க வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு அவங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா காலைல வந்து ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா என்ன நடந்துச்சுன்னா இப்போ வந்துட்டு இண்டிவிஜுவலா விளையாடுறவங்க, டீமா விளையாடுறவங்க அண்ட் நம்ம யார் வந்துட்டு எந்த கேமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம, எந்த ஒரு கேமே இன்னுமே ஆரம்பிக்காம, எந்த ஒரு இதுவுமே ஆரம்பிக்காம இருக்குது யாரு, கேம்னா என்னன்னே தெரியாம கேமே இன்னும் ஆரம்பிக்காம இருக்கவங்க வந்துட்டு யாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 3 பேர்த்த வந்துட்டு சொல்லணும். 3 பேர்த்த சொல்லும்போது மோஸ்டா வந்துட்டு இண்டிவிஜுவலா யார் விளையாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின், இவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு மோஸ்டா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு முக்காவாசி எல்லாருமே வந்துட்டு ஜாக்லின் அண்ட் நம்ம முத்துக்குமரன் தான் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டீமா யார் விளையாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வந்து மிக்சடா வந்துச்சு. சிவகுமார் வந்துச்சு, பவித்ரா வந்துச்சு, அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்துச்சு, அதுக்கப்புறம் முத்துக்குமார், அந்த மாதிரி வந்து மிக்சடா எல்லாருமே சேர்த்து வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கேமே என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் மட்டும்தான் வர்ஷினியை தவிர வேற யாராவது சொல்லியிருந்தாங்க. ஆனா முக்காவாசி பேர் வந்துட்டு நம்ம வர்ஷினி ஒரு ஆள் வர்ஷினி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் எல்லாருமே வந்துட்டு வர்ஷினி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாமே கேம்னா வந்துட்டு அந்த பொண்ணு இவங்க வந்துட்டு என்ன கேம்னா என்னன்னே தெரியல. அவங்களுக்கு கேம்னா வந்துட்டு இன்னும் புரிஞ்சுக்கிறக்கே இன்னும் 4 வாரம் ஆகும் போல இருக்கு. அதனால வந்துட்டு இன்னும் அவங்க வந்துட்டு கேமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதையும் வந்து லைவ்ல வந்து பார்க்க முடிஞ்சு. இதுல என்னடா அப்படின்னா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்து சொன்னது வந்துட்டு என்னால சுத்தமா ஏத்துக்கல. சுத்தமா என்னாலன்னு மட்டும் இல்ல, இதே வந்துட்டு எபிசோட் வந்துட்டு சுத்தமா வந்து கழி ஊத்த போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எபிசோட் நம்ம லைவ்ல பார்த்தவங்க ஒரு 49,000 பேர் நம்ம பார்த்திருந்தாங்க. லைவ் நான் பார்க்கும்போது அந்த ஒரு சீன் நடக்கும்போது நான் அதை மெயினா நான் பார்த்தேன். டேய் இது எல்லாருமே இவ்வளவு பேர் பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நானும் பார்த்தேன். இது வந்துட்டு இவங்க சொல்லும் போது எனக்கு சுத்தமா ஏத்துக்கப்படலன்னு தான் சொன்னோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு சுத்தமா கேம் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னது வந்துட்டு யார சொன்னாங்கன்னா நம்ம விஜய் விஷால் சொன்னாங்க. விஜய் விஷால் சொன்னோடனே அவர் மூஞ்சிக்கு வந்துட்டு செம்ம கோவம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து எதுவுமே பேசல. அவர் வந்துட்டு இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணல. அவர் கேம் புரிதல்னாவே என்னன்னு என்ன தெரியாம இருக்காரு. அவர் வந்துட்டு கேமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் சொன்னது வந்துட்டு எனக்கு எப்படின்னா இவங்க வந்து சொல்லணும், எனக்கு இவங்களை சொல்லணும்டா, இவங்களுக்கு வந்து விஜய் விஷால சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்துட்டு எப்படின்னா இவங்க வந்துட்டு நல்ல ஒரு கேமே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் விஜய் விஷால சொன்னது வந்து ஏத்துக்கப்படாத விஷயம் தான். ஏன்னா அவங்க மேல இருக்க வன்மத்தை கற்குனாங்களா இல்ல வந்து உண்மையதான் அவங்க மனசுல பட்ட உண்மையதான் சொன்னாங்களா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கதாவே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் சௌந்தர்யா யாரும் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ராயனை சொல்றாங்க. ராயனை திடீர்னு சொல்லவும் தலைவன் வந்துட்டு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. டே என்னடா என் கூடயே இருந்தா இப்ப வந்துட்டு என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க, நம்ம 2 பேரும் தான் விளையாண்டுட்டு இருந்தோம், என்ன போய் என்ன ஸ்டார்ட் பண்ணல அப்படி இப்படின்னு என்ன எதுக்குடா கோத்துற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராயன் ஒரு பக்கம் வந்துட்டு திடீர்னு முடிச்சுக்கிட்டு என்னடா திடீர்னு சௌந்தர்யா நம்ம சொல்லுது என்னடா இதான் கூட இருந்து குழி பறிக்கிறதாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராயன் வந்துட்டு நினைச்சிட்டு இருந்தாப்ல. அண்ட் உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விஜய் விஷாலும் ராயன் கேம் ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்ல வந்துட்டு சௌந்தர்யா ஜாக்லின் 2 பேருமே வந்துட்டு சொன்னது வந்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.